நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப அவசியமான ஒன்று என்ன அப்படின்னா, சில காரியத்திற்கெல்லாம் நம்ம இடைவெளி அப்படின்ற ஒன்றை கொடுத்துடவே கூடாது. அந்த கேப் அப்படின்ற ஒன்றை கொடுத்துடக்கூடாது. அந்த இடைவெளி சில நேரங்களில் நம்மளை ரொம்ப ஆபத்துக்குள்ளாய் கொண்டு போய் விட்டுரும். சத்ரு அந்த இடைவெளியை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்பார்த்துட்டே இருப்பான். ஏதாவது ஒரு இடத்துல கேப் கிடைக்குமா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடைவெளி உண்டாகுமா. நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் புத்தகத்தில் கூட படிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பெரிய டேம், அந்த டேம் முழுக்க தண்ணி நிரம்பி இருக்கிறது, மழை பெஞ்சிட்டே இருக்குது, அந்த டேமில் தண்ணி நிறைஞ்சிருக்கிறதுனால உடைகிற அளவுக்கு தண்ணி இருக்கிறது. ஆனால் அந்த டேமினுடைய கீழே அடிப்பகுதியில் ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்குது. அதன் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வெளியே வந்துட்டு இருக்குது. அந்த ஓட்டை நாளுக்கு நாள் பெருசாகிட்டே இருக்குது. அப்போ அந்த டேமில் அந்த இடத்துல இருந்து கிராக் விட்டு அந்த டேம் உடஞ்சிரும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன பையன் போயிட்டு இருந்தவன், சைக்கிளில் போயிட்டு இருந்தவன் அதை நிறுத்தி தன்னுடைய விரலினால் அந்த கேப்பை அடைச்சு ராத்திரி முழுக்க அந்த இடத்துல வெயிட் பண்ணி பல ஜனங்களுடைய உயிரெல்லாம் காப்பாற்றிட்டான் அப்படின்னலாம் நம்ம நிறைய சம்பவங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேருடைய பாட புத்தகத்தில் கூட இருக்கிறது. அப்போது சில நேரங்களில் அந்த டேமில் அவ்வளோ பெரிய தண்ணீரை அந்த சின்ன ஓட்டை, அந்த சின்ன கேப் அதிலிருந்து ஆரம்பிக்கிற அந்த ஓட்டை ரொம்ப பெருசாகி அந்த தண்ணி முழுவதுமாக அது நஷ்டப்படுத்துவது போல சிலருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன இடைவெளி சத்துரு பார்த்துட்டே இருப்பான். எதுலையாவது ஒன்றில் நீங்கள் இடறுவீங்களா, எதுலையாவது ஒன்றில் நீங்கள் தடுமாறுவீர்களா, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இடம் கிடைத்தால் உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய வாழ்க்கையை ஆக்குபை பண்ணி நம்மை அழிவின் பாதையில் கொண்டு போகிறதுக்கு சத்துரு ஆயத்தமாக இருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்த நேரத்திலையும் அந்த இடைவெளியே கொடுக்காம உடனே சரியா ஒரு அவிசுவாசம் அப்படின்னு ஒன்று வந்துச்சுன்னா உடனே அதை ரெடி பண்ணணும், அதை வளர்த்துறக்கூடாது. சில நேரங்களிலே விசுவாசத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். நம்ம கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்முடைய கண்களால் சில காரியத்தை நம்ம தத்ரூபமாக பார்க்க முடியாததுனால இந்த உலகம் நிறைய சந்தேகங்களை விதைத்து கொண்டே இருக்கிறது. நம்ம படிக்கிற இடத்துல சந்தேகம், வேலை செய்கிற இடத்துல சந்தேகத்தை விதைப்பான், நம்முடைய மனசுக்குள்ளேயே சந்தேகத்தை விதைப்பான். சர்ச்சில் நிறைய பேருக்கு நடக்காததை நினைச்சு சிலத சந்தேகத்தை விதைப்பான். சிலருடைய வாழ்க்கையில் நடக்கிறதை வைத்து சந்தேகத்தை, எப்படியாவது உங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை விதைப்பதற்கு சத்துரு எதிர்பார்த்துட்டே இருப்பான். ஆனால் நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த கேப் கொடுத்துடவே கூடாது. வேதத்தில் யோபு என்கிற மனிதனை சத்ரு சோதிக்கும் போது என்ன நினைக்கிறான் அப்படின்னா, எப்படியாவது அவனுக்குள்ள ஒரு சந்தேகத்தை விதைச்சிடணும். ஆண்டவர் உயிரோடு இல்லை, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கல, ஆண்டவருக்காக இவ்வளவு நாட்கள் நான் பரிசுத்தமாக வாழ்ந்தது வீணு, நான் ஆண்டவருக்காக சாட்சியாக வாழ்ந்ததில் எந்த பிரயோஜனமும் இல்லை, நான் எதுக்காக என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இவ்வளோ ஜெபம் பண்ணேன், எதுக்கு என்னுடைய வேலைக்காரங்களை நான் நல்லா பார்த்துக்கிட்டேன், நான் உத்தமனாக இருந்து என்ன பிரயோஜனம், ஆனால் இது கர்த்தர் இருந்திருந்தா உத்தமனாகிய என்னை எப்படி கர்த்தர் கைவிட்டுருவாரு, என் பிள்ளைகளுக்கு எப்படி இந்த நஷ்டம் வந்திருக்கும், அப்படி என்கிற சந்தேகத்தை விதைக்கிறதற்கு சத்துரு எத்தனையோ முயற்சி எடுத்தான். ஆனால் யோபு ஒரு சின்ன வழி கூட அவன் கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நெற்றி அடி மாதிரி, நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பிறகு பொன்னாக நான் விளங்குவேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த அவிசுவாசத்திற்கு தேவனுடைய மனுஷன் இடமே கொடுக்கல. சத்துரு உங்களை வஞ்சிக்க பார்த்தால் நீங்கள் அதற்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இடமே கொடுக்கக்கூடாது. சிலர் யோசனைகளுக்கு இடம் கொடுப்பாங்க, திங்க் பண்ணுறதற்கு. அந்த யோசனைக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா கூட அது உங்களை ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டுரும். என்ன வேணாலும் இருக்கலாம். அது ஒரு கடன் பிரச்சனையை குறித்து யோசனையாக இருக்கலாம், பிள்ளையை குறித்து யோசனையாக இருக்கலாம், ஒரு வியாதியை குறித்து யோசனையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா அந்த காரியத்தில் சத்துருக்கு ஒரு கேப் கொடுத்துடவே கூடாது. அந்த ஒன்றை ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அந்த கோடி வரைக்கும் உங்களை கொண்டு போய் விடுவதற்கு சத்ரு எதிர்பார்ப்பான். அப்போது நீங்கள் போய்கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை, சந்தோஷமான அந்த வாழ்க்கையை தக்க வைத்திருக்கிறதற்கு விரோதமாய் சத்ரு என்ன முயற்சி எடுத்தாலும் நான் அதற்கு என்ன கொடுக்க மாட்டேன்னா இடமே கொடுக்க மாட்டேன். ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே சத்ருக்கு இடங்கொடாதபடி, பாவத்திற்கு நான் இடம் கொடாதபடி சொல்லுங்கள், அவிசுவாசத்திற்கு நான் இடம் கொடாதபடி
கர்த்தர் என்னை கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, அந்த கேப் எந்த விதத்தில் நான் கொடுத்துடவே கூடாது ஆண்டவரே. உடனே நான் அதுலேருந்து ரெடி ஆகிறதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் இறங்குவீராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கண்ணப்ப நகர் பகுதியிலே ஒரு அம்மா வந்து தூக்கில் அப்படின்னா தற்கொலை செய்து ஹேங் பண்ணி தூக்கு மாட்டி அவங்க இறந்து போனாங்க. அப்போது அவர்கள் வந்து இறந்து போன அந்த இடத்த வந்து அந்த பாடியை பார்க்குறதுக்காக சர்ச்சுக்கு வர்ற ஒரு அம்மா வந்து அங்கே கடந்து போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல கடந்து போகும்போது அந்த அம்மா வந்து கழுத்தில் அந்த கயிறு கட்டின அந்த கயிறுனுடைய அச்சு பதிஞ்சு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அவங்க உடம்பு ரொம்ப வெயிட்டான உடம்பு. அதனால இந்த கழுத்து வந்து இந்த இடத்துல வந்து அருந்து ரத்தம் வந்து அதை சரியாக வந்து அந்த அடக்க டைம் வந்து அதை மூடணும். பொதுவாக வந்து அந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி அதை வெளியே யாருக்குமே காமிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த இடம் திறந்திருந்ததுனால இந்த அம்மா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சடலத்தை போய் பார்க்கும்போது அவங்க கண்ணில் வந்து அந்த அச்சு அப்படியே தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த இடத்துல வந்து மனசு ஒரு மாதிரி இருக்குது. சரி, உடனே அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப அவங்களுடைய யோசனையில் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்க எப்படி செத்துருப்பாங்க, அவங்க எப்படி தூக்கில் மாட்டியிருப்பாங்க, அவங்க எதுக்கு இப்படி மாட்டினாங்க, அவங்க உடம்பு வெயிட் ஆனதுனால தான் இந்த இடம் அறிஞ்சிருச்சு. அதை குறிச்சே யோசித்து கடைசியில் வந்து ஒரு 3 நாளைக்குள்ளாக அவங்க காதில் ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு சொன்னால், இல்லை நீயும் அந்த மாதிரி பண்ணுனா என்ன, நீயும் அந்த மாதிரி தற்கொலை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து பிசாசு அப்படியே வழி நடத்துறது. அதுக்கப்புறம் போய் ஜெபம் பண்ணி அவங்கள அந்த 3 நாளைக்குள்ளே வீட்டை விட்டு வெளியவே அவங்க வரலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவங்கள வெளியே போக சொல்லி, இல்லை நீங்கள் சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கெல்லாம் போகணும், கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகுங்கன்னு சொல்லி அந்த யோசனையை விட்டு வெளியே கொண்டு வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய கிருபையில் இன்னைக்கு அந்த உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அப்போது சில நேரங்களிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே சில காரியத்தை வந்து காரணமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன இடைவெளி கொடுத்தீங்க அப்படின்னா அதன் மூலமாய் உங்களை வஞ்சிக்கிறதற்கு சத்துரு ரொம்ப வந்து ரெடியாக இருப்பான். ரொம்ப கவனமாக இருக்கணும். இடைவெளியே கொடுத்துடக்கூடாது. வாலிப தம்பிங்களா இருந்தாலும் சரி, தங்கச்சிகளா இருந்தாலும் சரி, நீங்கள் கொஞ்சம் இடைவெளியை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த இடைவெளியை பயன்படுத்தி உங்களை எவ்வளவு அழிவிற்கு நேராகவும் கொண்டு போகிறதற்கு வந்து சத்துரு தயங்கவே மாட்டான். அதான் இரண்டு ஆண் பிள்ளைகள், ஒரே பெண் பிள்ளை. 3 பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆச்சு. 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி குழந்தை ஆச்சு. ஆண்டவர் நல்லா வச்சிருக்கிறாரு, ஒரு குறைவும் இல்லை. நல்லா ஜெபிக்கிற மனிதன். எங்கு ஜெபம் பண்ண போனாலும், எந்த வீட்டுக்கு ஜெபம் பண்ண போனாலும் அவரை பார்த்த உடனே நிறைய பேர் காணிக்கை கொடுப்பாங்க. அந்த காணிக்கையை வைத்து அவருடைய குடும்பத்தை அவர் நடத்தி ரொம்ப நேர்த்தியாய் போயிட்டு கொண்டிருக்கிறது. ஒரு கஷ்டமும் இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து இரவில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது, நான் இந்த வருஷம் வரைக்கும் நான் பொழைச்சேனே, என் பிள்ளைகளுக்கு என்ன நான் சம்பாரித்து வச்சேன், என் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நான் சம்பாரித்து வைக்கலையே, இந்த ஊரில் வந்து ஒரு வீடு கூட என்னால் வாங்க முடியலையே, ஒரு தோட்டம் துறவு கூட என்னால் வாங்க முடியலையே, ஒரு வருமானத்தை கூட நான் சேர்த்து வைக்கலையே அப்படின்னு தன்னை குறித்து நினைச்ச அந்த நினைவு அவருடைய இருதயத்தை முழுவதுமாய் நினைச்சு, ஐயோ நான் யூஸ்லெஸ், நான் பிரயோஜனம் இல்லாதவன், நான் எதுக்கு இந்த உலகத்தில் பிறந்தேன், நான் ஏன் இப்படி ஏமாந்தேன், என்ன ஏன் இப்படி நஷ்டப்படுத்திட்டாங்க, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் நல்லா இல்லை, இப்படிப்பட்ட சிந்தைகள் அப்படியே வளர்ந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த மனுஷனை தற்கொலைக்கு வரைக்கும் அந்த முடிவு, அந்த சிந்தனை கொண்டு போய் விட்டுருச்சு. அதனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் பேசுகிறார். எதுவாக வேணுனாலும் இருக்கணும் பிரதர், எதுவாக வேணுனாலும் இருக்கட்டும். அதனால ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் நஷ்டமானால் அதை விட்டுருங்க, பரவாயில்ல. அந்த 10,000 ரூபாவுக்கு 10 லட்சமாய் ஆண்டவர் திரும்ப தருகிறதற்கு வல்லவராக இருக்கிறார். அந்த நஷ்டமாகிற அந்த 10,000 ரூபாவுக்காக நீங்கள் யோசிச்சு நீங்கள் சிக்காயிர வேண்டாம். நீங்கள் அந்த கேப்பை வந்து கொடுத்துறாதீங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாரே, ஆனால் அந்த நஷ்டத்தை எப்படி ஈடுகட்ட வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஏற்ற சமயம் வரும்போது அந்த நஷ்டத்தை கர்த்தர் உங்களுக்கு ஈடுகட்டுகிறதற்கு ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். எல்லாத்தையும் நம்ம நினைக்கிறது மாதிரியே அடைஞ்சிட முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத விதமாய் ஒரு நஷ்டம் வருகிறது. ஏசேக்கு அப்படின்றது அவருடைய கனவான இடம். ஏசேக்கு என்கிறது அவருடைய பிரயாசம் முழுவதையும் கொட்டின இடம். ஏசேக்கு என்கிறது அவருடைய முயற்சி, அவருடைய எண்ணம், அவருடைய வேலைக்காரருடைய பலருடைய எஃபோர்ட் வந்து ஏசேக்கில் இருக்குது. ஆனால் இந்த ஏசேக்கை விட்டு தர்றது அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிறது மாதிரி சுலபமானது கிடையாது.
கிடையாது, ரொம்ப கடினமான ஒன்று. ஏசேக்கை எப்படி விட்டு தர முடியும்? ஏசேக்கை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா ஏசேக்கில் எனக்கு அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஏசேக்கில் நான் அவ்வளோ பாடுபட்டிருக்கிறேன், ஏசேக்கு என்னுடையது, என் தகப்பனாருடையது ஏசேக்கு. ஆனாலும் இப்போ அந்த இடத்துல பிரச்சனை ரொம்ப அதிகமாக வந்து வாழ்வா இந்த பிரச்சனையா இதுவா அப்படின்னு ஒரு டிசைட் பண்ற ஒரு சூழ்நிலை வரும்போது ஈசாக்கு ஒரே ஒரு விதத்தில் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா இந்த ஏசேக்கை நான் விட்டு தர்றேன், ஏசேக்கை நான் விட்டு தர்றேன், இந்த நஷ்டத்தை நான் ஒத்துக்கிறேன், சரி இந்த இடத்துல நஷ்டப்பட்டா பரவாயில்ல நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாய் அந்த காரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த ஏசேக்கை அந்த இடத்துல விட்டுட்டு சித்னாவுக்கு கடந்து போறாரு. தன்னுடைய உழைப்பை தன்னுடைய பிரயாசத்தை விட்டுட்டு போறது கடினமான ஒன்றுதான். ஆனால் விட்டுட்டு போயிட்டார். சரி பரவாயில்ல நீ வச்சுக்கப்பா, உனக்கு ஆசை அவ்வளோதானே, உனக்கு விருப்பம் அவ்வளோதானே, நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு கடந்து போறாரு. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் ஈசாக்குக்கு ரகபோத் என்கிற ஒன்றை கட்டளையிட்டு ஏற்கனவே அவனுடைய வாழ்க்கையிலே அனுபவித்த 2 நஷ்டங்களையும் ஈடு கொடுக்கிற அளவிற்கு கர்த்தர் ரகபோத்திலே அவனை திரளாய் பெருக பண்ணி முன்பு இருந்ததை பார்க்கிலும் பல மடங்கு கர்த்தர் அவனுக்கு தந்து கர்த்தர் அங்கீகரித்தது போல இந்த கரங்களை தட்டி கொண்டிருக்கும் போதே நான் நம்புகிறேன், நீங்கள் ஏசேக்கில் இழந்தது, நீங்க சித்னாவிலே இழந்ததை கர்த்தர் உங்களுக்கு 2 மடங்கு ரகபோத்திலே திரும்பி தருவார். உங்கள் நஷ்டங்களை கர்த்தர் ஈடு கொடுக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். உங்களுக்கு வந்திருக்கிற நஷ்டங்கள் கண்டிப்பாக ஈடு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்காக எதையாவது ஒன்றை நமக்காக ஆண்டவர் செய்து நம்முடைய நஷ்டங்களுக்கு ஆண்டவர் ஈடு கொடுக்கிறதற்கு நல்லவராய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்ல. ஆனால் இதற்கு இடையில வந்து சத்துரு வந்து புகுந்து என்னென்னமோ சொல்லுவான். எத்தனை நாளில் நீ அதை திரும்பி பெற்றுக்கொள்ள முடியும்? அது எத்தனை நாளினுடைய உழைப்பு, அது எத்தனை நாள் நீ கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனசை பாதிப்புக்குள்ளாக்கும் போது நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று அதுதான். இல்லை, என் நஷ்டங்களை ஈடு கொடுக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். எந்த விதத்திலும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த வாய்ப்பு என்கிற ஒன்றை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சொல்லுங்களேன், அவ்வளோ சீக்கிரமாக தந்துடவே கூடாது. எல்லா விதத்திலும் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஒரு சான்ஸை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை நம்ம தான் அதற்கு அடிமை. சில நேரங்களில் ஆதியாகமத்திலே ஆதாமையும் ஏவாளையும் பார்ப்பீர்களே, ஆனால் சத்ரு அந்த தோட்டத்துக்குள்ள நுழையும் போது ஒரு சின்ன வாய்ப்பு என்ன அப்படின்னு சொன்னா அந்த சத்ருவோட பேச்சு கொடுக்குறாங்கன்னு தெரியுது பாருங்களேன். அந்த சர்ப்பத்தோட இந்த ஸ்திரீ வந்து பேச்சு கொடுத்ததா ஒரு வாய்ப்பு. சட்டப்படி பேசி இருக்கவே கூடாது. ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சிலருடைய வாழ்க்கையிலே நீங்க கொடுக்கிற வாய்ப்பு கேப் என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே கிடையாது. என்ன நீங்க பேசினாலே அதுவே என்னவா இருக்கும்? அதுவே நீங்க கொடுக்கிற ஒரு கேப் தான், அதுவே நீங்க கொடுக்கிற இடைவெளி தான். நீங்க பேசாம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு மேல பொறாமை அல்ல, இல்ல அவங்க மேல பகை அல்ல. சிலரிடத்திலே நம்ம பேசாம இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன கொடுக்க மாட்டோம்னா கேப் தர மாட்டோம். அந்த பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், அந்த பேச்சிலிருந்து உங்களை ஆரம்பிச்சு சத்ரு வந்து இந்த ஏதேன் தோட்டத்தில் ஏவாளை எவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டாங்களோ அந்த பேச்சு வந்து அவ்வளவு தூரம் அவங்கள கொண்டு போய் சேர்க்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் கவனமா இருக்கணும். சில இடத்துல அந்த இடத்துல பேசாம வரணும்னா அந்த இடத்துல பேசாம தான் இருக்கணும். அந்த இடத்துல ஊமை மாதிரி இருக்கணும்னா அப்படிதான் இருக்கணும். அந்த இடத்துல உங்களை வந்து ஊமை பேச மாட்டான் அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல, அந்த இடைவெளியை நீங்கள் கொடுக்காதிருங்கள். வீட்டில் இருக்கிற பெண்கள் சிஸ்டர்ஸ் வந்து அந்த இடைவெளியை எப்பொழுதுமே நீங்க கொடுக்க வேண்டாம். அந்த இடைவெளி வந்து உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொண்டு போயிடும். இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில சத்ருக்கோ சில கெட்ட மனிதர்களுக்கோ எந்த இடைவெளியும் கொடுக்காமல் என்னை கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுகிற ஒரு நல்ல தேவன். கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு தயவை நீர் தர வேண்டும், நீர் எனக்கு ஒரு தயவை தர வேண்டும். கேளுங்கள், எனக்கு ஒரு தயவை தர வேண்டும். எந்த விதத்திலும் ஆண்டவரே நான் ஒரு இடைவெளி கொடுத்துடக்கூடாது. ஆனால் ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் பேசுறாரு.
அந்த இடத்துல பெரிய இடைவெளியை நீ கொடுத்துறாத. அந்த இடத்துல சத்துரு வந்து உள்ள உட்காரணும்னு நினைக்கிறான். சத்துருடைய கிரியை உள்ள வரப்போகிறது. அவனை வஞ்சிக்கிறதற்கு விரும்புகிறான். அந்த இடத்துல நீ கொடுக்கிற இடைவெளி உன்னுடைய வாழ்க்கையிலே பல மைல் தூரம் உன்னை கொண்டு போய் விட்டுரும். ஆண்டவரே, அதிலிருந்து தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபையா இறங்குவீராக. ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய முழுவதையும் சில நேரத்தில் இழந்தா கூட நம்மளால திருப்பி எடுக்க முடியாது. பாருங்க, எனக்கு தெரிந்த ஒரு நபர் வந்து தன்னுடைய மனைவிக்கும் அவருக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடைபெறுகிறது, ஒரு சண்டை. உடனே அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நான் கூட மாட்டேன், எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தையை தூக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போகுது. உடனே இவருக்கு பயங்கரமான கோபம், அந்த மனைவி மேலே கோபம். என்னதான் இருந்துட்டும் இப்படி திடீர்னு விட்டுட்டு போயிட்டு சாப்பாடு கூட நான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக இருந்தார். அப்போ கோபமாக இருக்கும்போது அவர் ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சுருந்தார். அந்த ஆஃபீஸில் ஒருத்தங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், சார் நான் வேணா உங்களுக்கு சமைச்சு தரட்டும் சார், நடந்த சம்பவத்தை சொல்கிறேன், நான் வேணா நான் உங்களுக்கு சமைச்சு தந்துட்டுமா, நான் டெய்லி வேணா கொண்டு தரட்டுமா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு வந்து அந்த மனைவி மேலே பயங்கரமான கோபம். பாரு, நீ சோறு தராட்டி என்ன, எனக்கு யாரும் சோறு தரமாட்டான்னு நினச்சாங்களா அப்படின்னு சொன்ன உடனே அந்த அவங்களுக்கு வந்து ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த லேடி வந்து இவருக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்குறாங்கன்ற செய்தியை கேட்ட உடனே அந்த மனைவி கோச்சிட்டு சத்தம் போட்டுட்டு, நீ என்ன இப்படி பண்ற, நான் போய் திருந்துவேன்னு நினைச்சா நான் போய் நீ வந்து ஜாலியாக சாப்பிட்டு உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லி திரும்பவும் பிரச்சனையை தான் ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்த லேடி வந்து உள்ள வந்து சாப்பாடை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து இன்றைக்கு வந்து அவருடைய இன்னொரு மனைவி என்கிற ஒரு ஸ்தானத்தை அந்த அம்மா வந்து உண்டு பண்ணி, இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மனுஷன் கொடுத்த பணம் எவ்வளோ தெரியுமா, கிட்டத்தட்ட 3 crores 3 கோடி ரூபாய் வக்கீல வச்சு அந்த லேடி வந்து எழுதி, நான் வந்து உன்னை விட்டு போகணும்னா எனக்கு 3 crores நீ வந்து சப்மிட் பண்ணணும். 3 கோடி ரூபாய் 3 கோடி ரூபாய் எனக்கு நீ கொடுக்காம நான் வந்து இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், இவருடைய வக்கீல் அந்த பொண்ணை பார்த்து சொல்ல, நீ செய்யற அநியாயம், நீ இவ்வளவு பணத்தை கேட்டா, ஏற்கனவே அவன் கடன்ல உட்காந்துருக்கிறான், நீ இவ்வளவு கேட்டா எப்படி இருக்கும், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவருடைய அப்பார்ட்மெண்ட்டை வித்து கொடுக்க சொல்லுங்க, அவருடைய சொத்தை வித்து கொடுக்க சொல்லுங்க, நீ என்ன இப்படி சொல்றீங்க, எனக்கு 3 crores வேணும், அப்பதான் நான் சைன் போடுவேன், அப்பதான் நான் விட்டு விலகி போவேன் அப்படின்னு சொல்லி ஒரே பிடியா நின்று அவருடைய கம்பெனிக்கு முன்பாக வந்து கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி பிரச்சனை பண்ணி கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, வட்டிக்கு பணம் வாங்கி இந்த பிரச்சனை போய் தொலைஞ்சா போதும், இந்த லேடி போனால் போதும், இந்த டென்ஷன் நமக்கு வேண்டாம், பணம் போனால் போகுது அப்படின்னு சொல்லி அவர் வட்டிக்கு வாங்கி அந்த லேடிக்கு வந்து அந்த பணத்தை கொடுத்து ஒப்படைச்சு ரிலீவ் ஆகிருக்கிறார். அந்த பணத்தை கட்டியிருக்காரு. என்ன தெரியுமா, சில நேரத்தில் வந்து சிலர் மேல் இருக்கிற கோபத்தில் அந்த கேப்பை யூஸ் பண்ணி யாராவது ஒருத்தர் உள்ள வர்றதுக்கு நினைப்பாங்க. ஒவ்வொரு கணவன் மனைவி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில வந்து சில இடங்களிலே நீங்கள் வந்து அந்த வாய்ப்புகளை வந்து கொண்டு வந்துடக்கூடாது. சத்ருவும் சரிதான், மனிதர்களும் சரிதான். எப்ப எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடைவெளியை எதிர்பார்த்து உங்களிடத்துல வருவதற்கு காத்திருப்பார்கள். ஆனா யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் பேசுறாரு. நான் இந்த செய்தியை எடுத்துட்டு வரல, இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணலை, அதனால ஆவியானவர் யாரோ ஒருத்தர் பேசுறாரு. ரொம்ப கவனம். ஆண்டவரே, நீங்கள் இந்த 3 நாட்கள் முழங்கால் யுத்த ஜபத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. நான் இடைவெளின்ற ஒன்றை யாருக்கும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நான் கொடுத்துடவே கூடாது ஆண்டவரே. அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஆண்டவரே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஆண்டவரே. அந்த கிருபையை தேவன் நமக்கு தயவாய் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள், கைகளை அப்படியே உயர்த்துங்கள், பார்க்கலாம். ஆண்டவரே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக, ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக, முழு பலத்தோட அப்பா ஒரு ஞானத்தை கொடுப்பீராக ராஜா. இது ஒரு ஜெப குறிப்பாகவே நீங்க ஜெபம் பண்ணுங்க. இந்த வாரம் இது செய்தியாகவே இருக்கட்டும். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவையில்லாத இடத்திலே நுழைய வேண்டும் என்று நினைக்கிற அந்த சக்தியை தடுத்து நிறுத்துகிறவர் கர்த்தர். என்னுடைய கணவனாருடைய வாழ்க்கையிலே, மனைவியினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அந்த இடத்துல வரணும் என்று நினைக்கிற அந்த சக்தியை இப்பொழுது தடுத்து நிறுத்துகிற கர்த்தர் ஒரு அற்புதத்தை எங்களுக்கு செய்வீராகப்பா, செய்வீராகப்பா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா.
அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ரொம்ப கவனம். சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 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 நம்ம வந்து அந்த கேப் விடுறோம் பாருங்களேன். ஒருத்தர் வந்து நமக்கு குட் நைட் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாருன்னு வைங்களேன், இல்லை ஒரு குட் மார்னிங் அப்படின்ற ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன். அந்த மெசேஜுக்கு வந்து நம்ம கொடுக்குற இடைவெளி, நம்ம கொடுக்குற கேப் என்ன அப்படின்னு சொன்னால், ஆமாம் அதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து குட் நைட் அப்படின்னு அனுப்புகிறோன்னு வைங்களேன், இல்லை குட் மார்னிங் அப்படின்னு அனுப்புகிறோன்னு வைங்களேன். இந்த ஒரே ஒரு குட் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தொடர்ந்து இந்த கான்வர்சேஷன், இந்த பேச்சு வந்து அப்படியே ஆரம்பிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வழியாகவே மாறிடும், ஒரு பெரிய வழியாகவே மாறிடும். சிலர் வந்து நான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு செய்தியில் சொல்லியிருக்கிறேன், சிலருடைய அப்ரோச் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முதல் அப்ரோச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தப்பாகவே என்ன பண்ணாது சொல்லுங்களேன். எடுத்த உடனே தப்பாலாம் யாரும் அப்ரோச் பண்ணிட மாட்டாங்க, எடுத்த உடனே டைரக்டா அப்ரோச் பண்ணிட மாட்டாங்க. எடுத்த உடனே சிலர் வந்து உங்களை அப்ரோச் பண்றதற்கு அவங்க கையாளுகிறது என்ன தெரியுமா, சிலர் ஸ்பிரிச்சுவலா கூட உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. எப்படி? நம்ம நிறைய பேர் வந்து வேற எதுக்கும் அவ்வளோ சீக்கிரமா மசிய மாட்டாங்க, வேற அவ்வளவு சீக்கிரமா வேற எதுலையும் போய் யார் அப்ரோச் பண்ணாலும் வந்து விழுந்துட மாட்டாங்க. ஆனா சிலர் எதுல டப்புன்னு விழுந்துருவாங்க அப்படின்னு சொன்னா, ஜெபம், பைபிள், ஊழியம், மிஷனரி ஊழியம், இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலா ஏதாவது ஒண்ணுல அப்ரோச் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு உடனே என்ன தோணும் தெரியுமா, இவங்க ரொம்ப காட்லி, இவங்க ஆண்டவரோட இருக்கிறாங்க. அந்த நிமிஷத்திலேயே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா நிறைய பேர் சுருண்டுருவாங்க, நிறைய பேர் விழுந்துருவாங்க. இது ரொம்ப கேர்ஃபுல், ரொம்ப ஞானமா நடக்கணும். அந்த இடத்துல ஆவிக்குரியதா இருந்தாலும் கண்டிப்பாக என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு வரைமுறை இருக்கிறது. எங்களுடைய பைபிள் காலேஜில் இது பர்சனல் இவாஞ்சலிசம் அப்படின்ற ஒரு 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 சப்ஜெக்ட் இருக்குது. அந்த சப்ஜெக்டினுடைய முதல் பாடமே என்ன அப்படின்னா, யார் யாருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும். யார்? வேதத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது நம்ம தப்புன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். அப்போ ஆண்டவர் வந்து யாருக்கு நீங்க சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா ஒரு கூட்டத்தை சொல்லல. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாருக்குமே. ஆனா பைபிள் காலேஜினுடைய பாடம் என்ன தெரியுமா, நீங்க யாருக்கு சுவிசேஷம் சொல்லணும், பர்சனல் இவாஞ்சலிசத்தை, தனித்தாள் ஊழியத்தை நீங்க யாருக்கு செய்யணும்னு சொல்லும் போது அவன் எல்லாம் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் ஆணுக்கும் ஒரு பெண் பெண்ணுக்கும் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்ப அந்த அந்த அதை படிக்கும்போது நமக்கு வந்து அந்த டீச்சிங் கேட்கும்போது இது ராங் அப்படின்னு தோணும். ஆனா சில ஊழியத்தில் வந்து சில அனுபவங்களை தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியுது, இல்ல அவங்க சொன்னது கரெக்டு, அவங்க சொன்னது சரி. இவாஞ்சலிசத்தை கூட சுவிசேஷத்தை கூட யார் யாருக்கு அறிவிக்கணும், இவங்களுக்கு அறிவிக்கலாம், இவங்களுக்கு அறிவிக்க கூடாதுன்னு ஒரு நிபந்தனை இருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஒரு ஞானத்தை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. யாரோ ஒருத்தர் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்லுகிற அத்தனை வார்த்தையும் எனக்கும் என் பிள்ளைக்கு உரியது தான், நாங்கள் கொடுத்த கொஞ்சம் இடைவெளியில உள்ள உட்கார்ந்துட்டு இன்னைக்கு எங்களையே ஆட்டி படைக்கிறாங்க, எங்க குடும்பத்தையே இப்ப நாசம் பண்ணிட்டாங்க, எங்களால் துரத்தவே முடியல, எங்களால் எடுக்கவே முடியல, எங்களால் அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல. ஆனாலும் நான் நம்புகிறேன் அந்த இடத்திலிருந்து உங்களையும் என்னையும் காப்பாற்றுகிறவர் கர்த்தர் ஒருவரால் மட்டும்தான் காப்பாற்றவே முடியும். தேவன் நிச்சயமாய் உங்களுக்காக செய்வார், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார், அந்த விஷயத்திலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார், அந்த மனுஷனுடைய கண்களிலிருந்து கர்த்தர் உங்களை விலைக்கு மீட்டுக் கொள்ளுவார், அந்த பொல்லாத இடத்திலிருந்து கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தூக்கி கொண்டு வருவாராக. இப்பொழுது கர்த்தர் ஒரு பிரிவினையை கர்த்தர் கட்டளையிட்டு அந்த இடத்திலிருந்து ஒரு காப்பாற்றுதலுக்குரிய ஒரு கிருபையை கர்த்தர் தருவாராக. ஆமென் சொல்லுங்கள் பார்க்க. ஹல்லேலூயா. சிம்சோனையும் யோசேப்பையும் ஒப்பிட்டு இந்த இடத்துல பார்த்தீர்களே, ஆனால் ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கையில் இடைவெளி, இன்னொரு மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இல்லவே இல்லை. கர்த்தர் ரெண்டு பேர்ல ஒருவனை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஒரு சில வார்த்தைகளை கூட நான் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 91வது சங்கீதத்தில் 14வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 91வது சங்கீதத்தினுடைய
14வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். 65ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 65வது சங்கீதத்தினுடைய 1வது வசனம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்காக செலுத்தப்படும். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்காக செலுத்தப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய தேவனாகிய கர்த்தர் நாம் செய்கிற எல்லாவற்றையும் அவருடைய நாமத்திற்காக, அவருக்காக நாம் செய்கிற எல்லாவற்றையும் கனப்படுத்துகிற ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை தேடி வருவார்கள். நம்முடைய தேவன் அந்தரங்கத்திலே நாம் வடிக்கிற கண்ணீரை காண்கிறவர், நம்முடைய கொடுத்தலை கவனிக்கிறவர். அவர் தம்முடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கைகளை உயர்த்தி சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, நம்ம அவருக்காக செய்கிற ஒவ்வொரு அசைவுகளையும் கவனித்து அதற்கு ஏற்ற பலனை நமக்கு தருகிறவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை மறந்துடலாம், சொந்தங்கள் மறந்துடலாம், ஆனா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நீங்க தேவனுக்காக எதையெல்லாம் செய்கிறீர்களோ, செய்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை கண்டிப்பாக அவர் என்ன பண்ண மாட்டார்னா மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அவருக்காக எடுக்கிற பிரயாசத்தை கர்த்தர் அப்படியே பார்க்கிறவர், அதற்கு தக்க பலனை ஆண்டவர் தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். அப்ப நேற்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் வேதத்தில் இருக்கிற பல பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்கு செய்த பொருத்தனைகளை ஆண்டவர் அங்கீகரித்தார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் சில தீர்மானங்களை ஆண்டவருக்காக எடுக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, நான் என்னுடைய 14 வயது 14 இயர்ஸ், இந்த 14 வயசில் பெருசாக டிசைட் பண்ணுறதுக்கு எதுவுமே தெரியாது. 14 வயதில் நான் கிட்டத்தட்ட 10th படித்து முடிக்கிறேன். 15வது வயசில் என்னுடைய ஊரில் இருக்கும்போது என்னுடைய ஆவிக்குரிய தகப்பனார் பாஸ்டர் அவர்கள் என்னை பார்த்து சொல்கிறாங்க, சரிப்பா நீ ஊழியத்துக்காக வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் என்னுடைய வீட்டில் கடன் இருக்குது. நான் அந்த இடத்துல ஒரு ப்ரெஸ்ஸுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். என்னுடைய வீட்டில் மாத சம்பளத்தை நான் மட்டும்தான் அந்த இடத்துல வாங்குறேன். ஒரு மாதமானால் அந்த மாதத்தில் சரியாக 6000 ரூபாய் 7000 ரூபாய் அந்த மாதத்தில் எனக்கு சம்பளம் கிடச்சிடும். ஒரு 5000 ரூபாய் அந்த மாதிரிலாம் சம்பளம் கிடச்சிடும். அது மாத சம்பளம். அப்போது என்னுடைய சம்பளத்தை நம்பி என்னுடைய அம்மா அப்பா நிறைய திட்டத்தை வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கட்டிடலாம், இந்த மாதிரிலாம் கட்டிடலாம் அப்படின்னு. இப்போது ஊழியத்திற்காக பாஸ்டர் என்னை கூட்ட உடனே எனக்கு ரொம்ப பெருசாக யோசிக்க தெரியாது. ஆனால் அந்த இடத்துல ஒரு தீர்மானம், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எனக்கு அம்மாவை அள வைக்கிறது மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்போவுமே இந்த பெற்றோரை அள வைக்கிறது, கெட்ட வார்த்தையில் பேசுறது, இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. என் லைஃப்லேயே எங்கள் அம்மாவை அள வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சவன் நான். ஆனால் எங்கள் அம்மா அவ்வளவு அழுறாங்க என் கையை பிடிச்சி, இல்லை நீ போக வேண்டாம், கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 2 வருஷம் பொறுத்து போகலாம், ஒரு 3 வருஷம் பொறுத்து போகலாம். ஆனால் அன்றைக்கு எடுத்த ஒரே ஒரு தீர்மானம், என்ன தீர்மானம்னா, நான் முன்னாடி காலடி எடுத்து வச்சுட்டேன், கலப்பையின் மேல் கையை வைத்துட்டேன், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக செய்வேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுத்தன்னா இனி வாக்கு மாற மாட்டேன். அப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, நீ பிச்சை எடுப்பேன்னு சொல்றாரு, பணத்துக்கு நின்றுவேன்னு சொல்றாரு. ஆனா என்னமோ தெரியல, ஒரு தைரியம் இல்லை, நீ அந்த தீர்மானத்தை எடு, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அதுல நிற்கக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு தருவார் என்று அந்த பெட்டியை தூக்கும் போது நிறைய எண்ணங்கள். ஒருவேளை இதுல இருந்து படிக்க முடியாம இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஃபீஸ் கட்ட முடியலைன்னா, ஒருவேளை ஊழியத்தில் நிற்க முடியல. ஆனால் என்னமோ தெரில, அந்த வயசில் ஆண்டவர் ஒரு தீர்மானம் எடுக்க பலன் தந்தார். அந்த தீர்மானம் கர்த்தருக்காக எடுத்த அந்த ஒரே ஒரு பொருத்தனை
இன்றைக்கு நான் இந்த பலிபீடத்தில் நிற்கும்போது நான் நம்புவேன், அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுவா அதுவா, இந்த தீர்மானம் எடுக்கலாமா, இந்த தீர்மானம் எடுத்தா நம்ம வெற்றி அடைவோமா, இந்த தீர்மானம் எடுத்தா பெரிய நஷ்டங்கள் வருமா, இப்படிப்பட்ட அவ்விசுவாசத்தை சத்ரு உங்களுக்குள்ள விதைக்கும் போது இந்த ஜபத்தில் இருக்கிற நீங்க, இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, நீங்க ஒரு நாள் என்ன பண்ணாதீங்கன்னா, நீங்கள் தேவனுக்காக கர்த்தர் உங்களுக்கு பேசி நீங்க ஒரு முடிவை எடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, அந்த முடிவில் மட்டும் நீங்க கடைசி வரைக்கும் உறுதியா நில்லுங்க. என்ன வந்தாலும் நீங்க உறுதியா நில்லுங்க. நான் பின்னோக்க மாட்டேன், நான் வெளியே போக மாட்டேன். அவமானம் வந்தாலும் பரவாயில்ல, நிந்தை வந்தாலும் பரவாயில்ல, குறைவு வந்தாலும் பரவாயில்ல. சில தீர்மானங்கள் எடுக்கும்போது எல்லாமே சாதகமா அமைஞ்சிடாது. தீர்மானங்கள் எடுக்கும்போது எல்லாமே உங்களுக்கு கைகூடி வராது. அதுல பெரிய தோல்விகள், அவமானங்கள், நிற்பமா என்கிற கேள்விக்குறிகள் எல்லாமே இருந்தாலும் என்னுடைய காலடிகளை உறுதிப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட அவர் இருக்கிறார். நான் எடுத்த தீர்மானத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபையாய் பதில் தருகிற ஒரு நல்ல தேவன். அவருக்காக எடுக்கிற தீர்மானத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவர். ஆமென். இன்றைக்கு ஒரு 6 பேரை வேக வேகமாக சொல்லி உங்கள் எல்லாருக்காக ஜெபிக்க போகிறேன். ரொம்ப வேகமாய் சொல்ல போகிறேன். இந்த 6 நபர்களும் வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எடுத்த ஒரு சில தீர்மானங்கள், ஆனால் இந்த ஒரு சில தீர்மானத்தின் நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய வெற்றியை குறித்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு டைமும் நடக்கிற நிறைய திருமணங்கள் நம்முடைய திருச்சபையில் நடக்கும். அந்த திருமணங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு திருமணத்திலையுமே நான் என்னுடைய சாட்சியை சொல்லுவேன். ஸோ 2008 வருஷம் 2008 என்னுடைய திருமணம் நடந்தது 2008 வருஷம். ஆனால் 2008 வருஷம் அந்த திருமணம் நடக்கும்போது எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு என்னதான் வாக்குவாதங்கள் வரட்டும், எனக்கும் என்னுடைய மனைவிக்கும், அதாவது பாஸ்டம்மாவுக்கும் எனக்கும் வாக்குவாதங்கள் வரலாம், சண்டைகள் வரலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கருத்து வேறுபாடு வரலாம், அவங்க என்ன சத்தம் போடலாம், நான் அவங்கள சத்தம் போடலாம். ஆனால் நான் எடுத்த ஒரே ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உன்னுடைய கோபம் தனிய கடவுது. எனக்கு ஒரு கிருபையை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் ஒரு நாளைக்கு முன்னாடி 12 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய கோபத்தை தணிச்சு இரவு குடும்ப ஜபம்னு போகும்போது, இரவு தூங்குறதுக்குன்னு போகும்போது 2 பேரும் ஒப்புரவு ஆகாம படுக்கைக்குள்ள போக மாட்டோம்னு ஒரு தீர்மானம் எடுத்தோம். அந்த மாதிரி ஒரு தீர்மானம் எடுத்தோம். இன்றைக்கு 2024 வருஷம், இத்தனை ஆண்டுகள் வருகிறது. இல்லை, இன்னைக்கு பேசவே கூடாது இவள்கிட்ட. அவங்க ஒருவேளை இன்னைக்கு இவர்கிட்ட நம்ம பேசவே கூடாது, ஏன்னா இவ்வளோ காயப்படுத்திட்டாரு, இவ்வளோ காயப்படுத்திட்டாங்க, நம்ம எப்படி பேசுறது, இப்படி சொல்லலாமா? இல்லை, ஒரு 3 நாள் நம்ம அமைதியாக இருந்தால் தான் அந்த உணர்வு வரும், இல்லைன்னா எப்படி அந்த உணர்வு வரப்போகுது? ஒரு 3 நாள் அமைதியாக இருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் எத்தனையோ விசை வந்திருக்கிறது, எத்தனையோ விசை வந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இந்த பலிபீடத்தில் சொல்லுகிறேன், ஒரு நாளாகிலும் நானோ பாஸ்டர் அம்மாவோ இரவு படுக்கை அறைக்கு போகிறதற்கு முன்பாக நாங்கள் கோவிச்சிட்டோ, சண்டை போட்டுட்டோ, வாக்குவாதம் பண்ணிட்டோ, ஒப்புரவு ஆகாமலோ போனதே இல்லை. ஒருவேளை எங்களுடைய மன வருத்தம் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொன்னால், சரி நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். மோஸ்ட்லி பாஸ்டர் அம்மா சரி இப்போ என்னாச்சு, இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்கிறீங்க, சரி விட்டுருங்க, பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், நான் தப்பு பண்ணியிருக்கேன்னா சாரி, என்னை மன்னிச்சிருங்க, நான் இறங்கி போயிடுறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இனி அந்த மாதிரி காரியத்தை நடக்காமல் பார்த்துக்கிறேன். இல்லை, நான் ஒரு வேளை மிஸ்டேக் பண்ணேன், சரிப்பா ஒன்றும் இது பண்ணிக்காத, தப்பு தான், நான் செய்கிறது சரியில்லை தான், நான் என்னதான் இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, சரி ஒன்றும் மனசில் வச்சுக்காத, சரி பார்க்கலாமா, ஜெபம் பண்ணிடுவோமா, நம்ம ஜெபம் பண்ணி தூங்க போயிடுவோமா. இன்று வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த அந்த ஒரு தீர்மானம், அந்த உடன்படிக்கை எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் சில தீர்மானங்களை நம்ம எடுத்துடணும்.
தீர்மானங்களை எடுத்துடணும். அது இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்த படி உங்களால முன்னேறவே முடியாது. சில தரிசனங்களை நீங்க வைக்கணும், சில விஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம். அப்படிப்பட்ட ஒரு லக்கை, அப்படிப்பட்ட ஒரு லட்சியத்தை, அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நீங்கள் ஜெபத்தோட, ஆண்டவருடைய துணையோட நீங்க அதை ஸ்ட்ராங் பண்ணி அதுல நீங்க டிராவல் பண்ணுனீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்புகிறேன் ஒரு காலம் அந்த தரிசனம் உங்களுக்கு மகா பெரிய இடத்துல உங்களை கொண்டு போய் நிறுத்தும். நீங்கள் எடுத்த அந்த உடன்படிக்கை உங்களை வெற்றியாளனாய் கொண்டு வந்து நிறுத்தும். நீங்கள் எடுத்த அந்த ஒரு பொருத்தனை உங்களை பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய் உங்களை அழகாய் நடத்தும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையினிடத்திலையும் கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, பொருத்தனைகள் உமக்காக செலுத்தப்படும். பொருத்தனைகள் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, தேவரீர் பொருத்தனைகள் உமக்காக. அதான் 65ஆம் சங்கீதம் 1வது வசனம். ஆமென். தேவனே, சீயோனில் உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்காக செலுத்தப்படும். சொல்லுங்கள், பொருத்தனை உமக்காக செலுத்தப்படும். அப்போ ஒரு வாலிப தம்பி தன்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சில பொருத்தனைகளை எடுக்கணும். ஒரு வாலிப தங்கச்சி சில பொருத்தனைகளை நீங்க எடுக்கணும். பொருத்தனைகளை எடுத்து 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 போடுறதில்ல. அதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், உறுதியாக இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. நான் உங்களுக்கு வேகமாக உங்களுக்கு சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை வாசிக்கலாமா? ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட நீர் பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அடுத்ததாக, நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணுவேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவாள் என்றார். அடுத்த வசனம், அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமென். சொல்லுங்கள், கொஞ்சம் என்ன கவனிங்க, இல்ல ரொம்ப கவனமாக கவனிங்க. இந்த இடத்துல ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவள் அந்நிய தேசத்தாள். இவள் இருக்கிற தேசம், இவங்களுடைய கடவுள், இவங்களுடைய ஆராதனை, இது எதுவுமே இஸ்ரவேல் ஜனங்களோட கண்டிப்பாக ஒத்து போகாது. இப்போ நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது யாக்கோபு ராகேல் மேல ரொம்ப பிரியமா இருப்பாரு. ரொம்ப அவருக்கு பிடிக்கும். லேயாள் தான் மூத்தவள். ஆனால் மூத்தவளை விட்டுட்டு இளையவளை ரொம்ப பிடிச்சிரும். இந்த இளையவளை பிடிக்குதுன்னு சொல்லி தன்னுடைய மாமனாரிடத்தில் போய், எனக்கு உங்கள் சின்ன பொண்ணை ரொம்ப பிடிக்குது, அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்ன உடனே அந்த மாமனார் சொல்கிறாரு, சரிப்பா, ஒரு 7 வருஷம் நீ எனக்கு வேலை செய், நான் கண்டிப்பாக அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் 7 வருஷம் வேலை செஞ்சு அந்த பிள்ளையை அவர் கல்யாணம் பண்ணி வைக்கல. இப்போது இன்னொரு பிள்ளையும் திருமணம் பண்ணி இப்போ 2 மனைவிகளோட கிளம்புறாரு. கிளம்பும்போது லாபான் அங்கேருந்து துரத்திட்டே வராரு. துரத்திட்ட ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு இடத்துல கண்டுபிடிச்சு லாபான் சொல்றாரு, இதை பார்ப்பா, உன்னை ஒண்ணுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் உன்னை ஒன்றும் பண்ணலை. நான் நினைச்சா உன்னை அழிச்சிருக்கலாம், நான் நினைச்சா உன்னை உதைச்சிருக்கலாம், ஆனா நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை ஒன்றும் பண்ணக்கூடாது என்று சொல்லிட்டாரு. ஆனா ஒன்று மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன், நீ என்ன வேணாலும் என்கிட்ட எடுத்துக்கோ. என்னுடைய ஆடு மாடுகளை எடுத்த, என் சொத்துக்களை எடுத்த, எல்லாமே என்னை விட்டு போட்டோம். ஆனா என்னுடைய சுரூபங்கள், என்னுடைய தேவர்கள், நான் கொஞ்சம் விக்கிரகத்தை வச்சிருந்தேன், நான் நிறைய கடவுள்களை வச்சிருந்தேன், இது உனக்கு எதுக்குப்பா? அதை எதுக்கு எடுத்துட்டு வந்த? உடனே யாக்கோபுக்கு பயங்கரமான கோபம் வருது. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, என் கூட்டத்தில் இருக்கிற யார் ஒருத்தரிடத்துல நீ இந்த சுரூபத்தை கண்டுபிடிக்கிறியோ அவங்கள நான் கொன்றுவேன், அவங்கள உயிரோட கூட வைக்க மாட்டேன், நீ தேடுங்க. உடனே இந்த லாபான் கூடாரங்களா ஜல்லட போட்டு தேடுறாரு. எங்கேயாவது அந்த விக்கிரகம் இருக்குதா, எந்தையாவது அந்த விக்கிரகம் இருக்குதா? பார்த்தா அந்த விக்கிரகம் எங்கேயுமே இல்லை. தன்னுடைய மகளுடைய கூடாரத்துக்குள்ள போறாரு. ராகேல் தன்னுடைய இளைய பொண்ணு, அழகான மனைவி, யாக்கோபினுடைய மனைவி. உடனே அந்த பொண்ணு அவர் சொல்றதுக்கு முன்னாடியே என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, அப்பா, நான் உங்களுக்கு முன்னாடி எழும்பாததை குறித்து நீங்க வருத்தப்பட்டுறாதீங்க,
நான் ஸ்திரீகளுடைய வழிபாடு எனக்கு இப்போ இருக்குது, அதனால உங்கள் முன்னாடி நான் எந்திரிக்கல, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு கூடைக்குள்ள அந்த விக்கிரகத்தை அத்தனையும் போட்டு அது மேலே கூடையை கவுத்து அது மேலே இந்த இவங்க ஏறி உட்கார்ந்துட்டு அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. அவர் எல்லா கூடாரத்திலையும் தேடி எந்த கூடாரத்திலையும் அந்த சொரூபத்தை கண்டுபிடிக்க முடியாம இப்போ காணோம் தெரியலன்னு சொன்ன உடனே யாக்கோபு உடனே திட்டுறாரு, நீங்க தான் என் கூடாரத்தை எல்லாம் தேடி பார்த்தீங்களே, ஏதாவது கிடைச்சிருச்சா, இது உங்களுக்கு தேவையா, என்ன இப்படி சந்தேகப்பட்டீங்களா, உன் தெய்வம் எல்லாம் எனக்கு எதுக்குயா, எனக்கு இருக்கிறார் பரம தகப்பன், எனக்கு பெரிய தேவன் இருக்கிறாருன்னு சவால் விட்டாரு. அப்போ கர்த்தரை அறிந்து தேவனை அறிந்த ஒரு கணவனார திருமணம் பண்ணினாலும் யாரை விட முடியல அப்படின்னு சொன்னா தன்னுடைய தகப்பனாருடைய கடவுளை இந்த மகளால விட முடியல. இல்லை நான் விட மாட்டேன். ஒருத்தர் தாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிற ஒரு கடவுளை விட்டுட்டு அதுல பழகி திரும்ப கடவுளுக்குள்ள ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது என்கிறது அவ்வளவு சுலபமானது அல்ல. சீக்கிரமா விட முடியாது. சில நேரத்தில் திரும்ப திரும்ப போய் விழுந்துருவாங்க. ஆனா இந்த ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணு, ஓர்பாள், ரூத்து ஓர்பாள் 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேருடைய கணவனார் இறந்து போயிட்டாங்க. 2 பேரை பார்த்து இந்த மாமியார் அழுறாங்க, எப்பா 2 பேருமே உங்க வீட்டுக்கு போயிருங்க, இனி நான் உங்களுக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு பிள்ளையை பெற்று உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, எனக்கு அந்த திறமை எதுவுமே இல்லை, நீங்க உங்க அப்பா வீட்டுக்கு போனீங்க, நீங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துருவீங்க, நீங்க போங்கப்பா, நீங்க போங்க. 2 பேரையும் முத்தம் கொடுக்கிறாள். ஆனால் ஓர்பாள் தன்னுடைய மாமியாரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு, சரி மாமி நான் வரேன், நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம்தான், நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டாங்க. சுவிசேஷம் 2 பேருக்கும் அறிவிக்கப்பட்டது. யெகோவா தேவனை குறித்து இந்த நகோமி இந்த 2 மருமகளுக்கும் நிறைய சொல்லியிருந்தாங்க. ஆனா ரூத் என்ன பிடிச்சிட்டாங்கன்னா, எனக்கு இனி ஏன் கடவுள் தேவையில்லை, இனி ஏன் கடவுள் எனக்கு வேண்டாம், நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், உங்கள் தேவன் என் தேவன். இந்த வார்த்தையை மட்டும் சொன்னது இல்லை, கடைசியில் சொல்றாங்க, உங்களை விட்டு என்னை பிரிக்கணும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா யாரு எனக்கு முன்னாடி சாட்சி, நீ மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு 50 வருஷமான விசுவாசி தான் இந்த மாதிரி சொல்ல முடியும். ஆண்டவரோட அத்தனை வருஷம் நடந்தவங்க தான் சொல்லுவாங்க, கர்த்தர் இதற்கு சரியாக உனக்கு நியாயம் செய்வார், கர்த்தர் இதற்கு சரியாக எனக்கு நியாயம் செய்யட்டும்னு சொல்றது சும்மா இப்ப ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க சொல்ல மாட்டாங்க. அதிலேயே ஊறி போய் அதிலேயே வாழ்ந்து அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் தான் எனக்கு எல்லாம்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அந்நிய தேசத்தில் இருந்து உங்க தேவன் தான் என் தேவன், கர்த்தர் தான் என் தேவன் என்று எடுத்த அந்த ஒரு தீர்மானத்துக்காக மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் ஆண்டவரை விட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளை விட்டும் பிரிக்க முடியாது என்று எடுத்த அந்த ஒரே ஒரு தீர்மானத்துக்காக வேதம் சொல்லுகிறது, பிச்சைக்காரியை போல போன அந்த மனுஷிய கர்த்தர் அந்த தோட்டத்திற்கே அதிபதியா கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் என்னை எந்த இடத்துல வைத்தாலும் நான் அங்கே இருப்பேன், அவர் என் தேவன். சொல்லுங்க, என்ன வந்தாலும் அவர் என் தேவன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என் தேவன். எத்தனை பேர் எதிர்த்தாலும் அவர் என் தேவன், எத்தனை பேர் என்னை கிண்டல் பண்ணினாலும் அவர் என் தேவன். சத்தத்தை உயர்த்தி, எனக்கு இதனால் எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அவர் என் தேவன், இதனால் எவ்வளவு அவமானம் வந்தாலும் அவர் என் தேவன். சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அவர் என் தேவன், அவர் என் தேவன். என் ஆண்டவரை விட்டு தர மாட்டேன், என் ஆண்டவரை விட்டு கொடுக்க மாட்டேன், எந்த மனிதருக்கு முன்பாகவும் என் ஆண்டவரை விட்டு தர மாட்டேன். ஹல்லேலூயா! ஆண்டவருக்காக எதை வேண்டுமென்றாலும் விட்டு தருவேனே தவிர என் ஆண்டவரை எதற்காகவும் விட்டு தர மாட்டேன். என்னிடத்திலிருந்து என் ஆண்டவரை பிரிக்க முடியாது, என் சரீரத்திலிருந்து என்னுடைய ஆண்டவருடைய வல்லமையை பிரிக்க முடியாது. என் தேவனை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது, என் தேவனை விட்டு என்னை பிரிக்கவே முடியாது. நீங்க இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் அப்படின்னு சொன்னா, சாகிற வரைக்கும் உன் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. எத்தனை பேர் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! எனக்கு ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா,
நம்முடைய ஃபாஸ்டிங் ப்ரேயரை நிறைய பேர் வந்து நான் பிலீவர்ஸ் நிறைய பேர் பல நாடுகள் பல ஊர்களிலிருந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு விடுதலை இல்லை. ஏன்னா அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்தவர்களுக்கு விரோதிகளாக இருப்பார்கள். ஆனால் அந்த வீட்டில் உட்காந்து தெரியாமல் அவங்க சொல்கிறத கேட்டால் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்டர், பாத்ரூமுக்கு 1/2 hour போகும்போது அந்த 1/2 hour வந்து அந்த இயர்ஃபோனை அப்படியே காதுக்குள்ளே வச்சு இந்த காது முழுக்க வந்து ஒரு கண்ணாடி பாலித்தீன் கவர் இருக்கு பாருங்களேன், அந்த கவரை இது ஃபுல்லாக கட்டி அதில் செய்தி கேட்பாங்களாம். ஒருவேளை குளிச்சுட்டு லேட்டாக வந்தால் வீட்டில் என்னென்னு கேட்பாங்கன்னு சொல்லி அந்த குளிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அந்த காதுக்குள்ளே அது போய் அது ரிப்பேர் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் உங்கள் செய்தியை கேட்குறேன். நான் காலையில் எந்திரிச்சு இந்த படத்தை எல்லாம் தொடச்சி இந்த விக்கிரகத்தை எல்லாம் தொடச்சி அதுக்கு முன்னாடி விளக்கு பற்ற வச்சு அதுக்கு முன்னாடி வந்து நான் மாலையை போடணும். ஆனால் அதுக்கு மாலையை போடும்போது விளக்க பற்ற வைக்கும்போது நான் அதை பார்த்துட்டே சொல்லுவேன், நீ விக்கிரகம் தானே, நீ கையினால் செய்யப்பட்டது தானே, இதை ஒரு மனுஷன் தான் உருவாக்கி இருக்கிறான், உனக்கு ஒன்றும் பவர் இல்லை. ஆனால் என் மனசுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, இது என் கணவனாருக்காக செய்கிறேன், இது என் குடும்பத்திற்காக செய்கிறேன். ஆனால் என் மனசுக்குள்ள இருக்கிற இயேசுவை தண்ணீரும் வெள்ளங்கள் எதுவும் பிரிக்கவே முடியாது. எனக்குள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்குள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார். கண்டிப்பா அவரை என்ன விட்டு என்ன பண்ண முடியாதுன்னா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நீங்கள் எடுக்கிற பொருத்தனைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். உங்க பொருத்தனைகளை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். பாருங்க, எங்க ஊர்ல வந்து வீடே இல்லாம மலையில தங்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு வர்றாங்க பாருங்களேன். டெய்லி காலையில் 5 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க எடுத்த ஒரே பொருத்தனை, ஏசப்பா எனக்கு ஒரு வீடுன்னு ஒன்று நீங்கள் கொடுத்தீங்கன்னா என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி பெரிய எழுத்தா உங்களை மகிமைப்படுத்துறது மாதிரி ஒரு வாக்கியத்தை நான் எழுதி போடுவேன். அது எப்பவுமே என் வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கும், அதில் நிறைய பேர் பார்த்து உங்களை தொடப்படுவாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க அப்படி ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு தூதன் வந்து தன்னுடைய கையில் ஒரு வெள்ளையும் போட்ட ஒரு பேப்பர் கொடுக்கறது மாதிரி தோணிச்சாமா. அந்த பேப்பரை பிரித்து பார்த்தா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதி இருக்குது. அந்த வீட்டை கர்த்தர் கொடுத்தார். ரொம்ப காஸ்ட்லியாக அந்த வீட்டை கட்டினாங்க, கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து கட்டினாங்க. ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா, அந்த வீட்டினுடைய வாசல்ல அவ்வளோ பெரிய எழுத்துல சர்ச்சில் இருக்கிறத விட பெரிய சைஸா ஒரு ஃப்ளெக்ஸி எழுதி அடிச்சு ஓட்டி இருக்கிறாங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஸோ அந்த வீட்டில் ஒரு ஆர்கிடெக்சர் ஒருத்தர் வந்து, சார் உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்குது சார், உங்கள் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஆனால் இந்த வீட்டில் ஒன்று மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்ன தெரியுமா, இந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற இந்த வாக்கியம் நல்லா தான் சார் இருக்குது, ஆனால் இவ்வளோ பெருசாக எழுதி போட்டிங்கன்னா அசிங்கமாக இருக்குது சார், அதனால் ஒன்றும் பண்ணலாம், நான் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணி ஒரு குட்டியாக இதுக்குன்னு ஒரு ஏரியாவை கொடுத்து அந்த இடத்துல இதை மாட்டிடலாம் சார், ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த எலிவேஷன்ஸ் எதையும் மறைக்காது அப்படின்னு. உடனே அந்த வீட்டு அம்மா என்ன சொல்லலாம் தெரியுமா, வீடே அவருடையதான் ஐயா, வீடே அவருடையதான், வேணவே வேணாம், இருக்கட்டும் இருக்கட்டும், இது இருக்கட்டும், பெருசாகவே இருக்கட்டும், பரவாயில்ல. ஏன்னா நான் எடுத்த ஒரு பொருத்தனை, இது என் காலம் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா கண்டிப்பாக இதை வச்சுருப்பேன். இதை பார்க்குறவங்க எல்லாரும் ஏன் இவ்வளோ பெருசாக எழுதி போட்டிருக்கேன்னு கேட்கும்போது நான் உங்களுக்கு சாட்சி சொல்லணும், மலையில் கிடந்தேன், ஒன்றும் இல்லாமல் கிடந்தேன், என் தேவனாகிய கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். நம்முடைய பொருத்தனைகளை அங்கீகரிக்கிற கர்த்தர், பொருத்தனைகளை அங்கீகரிக்கிற கர்த்தர். ஸோ வாலிப தம்பி, நீ ஒரு தீர்மானம் எடு, தங்கச்சி ஒரு தீர்மானம் எடு, சாகிற வரைக்கும் மரணம் வரைக்கும் என்ன வந்தாலும் நீ வலதுபுறமும் இடதுபுறமும் சாயவே கூடாது, அதை விட்டு நீ பின்வாங்கவே கூடாது. இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் எடுத்த தீர்மானம் உங்களுக்கு அப்படியே நிற்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு சோதனையாக இருக்கலாம். அந்த தீர்மானத்தை விட்டு வெளியே வந்துடவா, நான் தெரியாமல் தீர்மானம் எடுத்துட்டேனா, வேண்டாம், இவ்வளோ கஷ்டம் எதுக்கு, இவ்வளோ அவமானம் எதுக்கு, தூக்கி போட்டுடலாமா அப்படின்னு நினைக்காதீங்க. கலப்பையின் மேலே கையை வச்சுட்டீங்க, நீங்கள் ஆண்டவரிடத்தில் அந்த வாக்கை கொடுத்துட்டீங்க. நான் நம்ப நீங்கள் உறுதியாக மட்டும் நில்லுங்க, கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு காரியத்தை செய்து முடிப்பார். கர்த்தர் மறக்க மாட்டார். பலன் தருகிற கண்மலை, தீர்மானத்தை அங்கீகரிக்கிற கர்த்தர், எடுத்திருக்கிற பொருத்தனையை நிறைவேற்றுகிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 1,
ஒரு தேவனுடைய பிள்ளை எடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்ன அப்படின்னா, என் தேவன். சொல்லுங்க, எல்லாருமே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என் தேவன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன அவமானப்படுத்தினாலும், உனக்கு என்ன இப்படி நடக்குதுன்னு சொன்னாலும் நீங்க என்ன சொல்லணும், அவர் என் தேவன், அவர் என் தேவன். இதன் மூலமாய் வருகிற அவமானத்தை நான் சகிக்கிறதுக்கு ஆயத்தம், இதன் மூலமாய் வருகிற நஷ்டத்தை நான் எதிர்கொள்கிறதற்கு ஆயத்தம். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, முழு பலத்தோடு சொல்லுங்க, இதன் மூலமாய் என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். அதனால என்ன நஷ்டம் வந்தாலும் எனக்கு பரவாயில்ல, யார் என்ன அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, என் தேவனாகிய கர்த்தர் என் தேவன், என் தேவன், என் தேவன். ஹல்லேலூயா. நீங்க என்ன நேசிக்கிறீங்கன்னு சொன்ன உடனே இந்த உலகம் உங்களை நேசிக்கும்னு ஆண்டவர் சொல்லலை. ஹலோ ஹலோ, நீங்க என்ன நேசிக்கிறதுனால இந்த உலகம் உங்களை பெரிய ஆளா பார்க்கும்னு சொல்லலை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா, நீங்க என்ன நேசிக்கிறதுனால இந்த உலகம் உங்களை என்ன பண்ணும், இந்த உலகம் என்ன பண்ணும், பகைக்கும். ஆண்டவரை நம்ம நேசிக்கிறதுனால இந்த உலகம் நம்மளை வரவேற்காது. இந்த உலகம் நம்மளை கைத்தட்டி வா வாப்பா வாப்பா உனக்காக தான் எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொல்லாது. பரலோகம் கைத்தட்டும், பரலோகம் எதிர்பார்க்கும், பரலோகம் சந்தோஷப்படும். ஆனா அந்த பூமி என்ன பண்ணும் தெரியுமா, நம்மளை கேவலமா பார்க்கும், நம்மளை குறைவா பார்க்கும். என்ன கண்டுபிடிச்ச, என்ன கிடைச்சிருச்சுன்னு தான் கேட்கும். ஆனா நான் சொல்றேன், நமக்கு தெரியும் இந்த உலகத்திலேயே உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வம், உண்மையான தெய்வம், பாவத்தை செய்யாத பரிசுத்தமுள்ள தெய்வம், நடந்ததை, நடந்து கொண்டிருக்கிறதை, நடக்க போகிறதை எழுதி வைத்திருக்கிற தெய்வம். இந்த உலகத்திலே எத்தனை லட்ச புத்தகங்கள் வேண்டும் என்றாலும் எழுதப்படலாம், ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமம் தீர்க்க தரிசனமான புத்தகம். இந்த புத்தகத்திலே எழுதி இருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, நடக்க போகிறது, இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா, என் தேவன். யாருக்காகவும் என்ன பண்ண மாட்டேன். ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிற குடும்பம் உறவை நம்ம முறிச்சிட முடியாது. சில நேரங்களில் சில இடங்களில் உங்களை வலுக்கட்டாயமா சில விஷயத்துக்கு தள்ளலாம். அதை குறித்து ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனால் நீங்க ஒன்று சொல்லுங்க, என்னுடைய மனசிலிருந்து யாரை எடுத்து போட முடியாதுன்னா கர்த்தரை எடுத்து போடவே முடியாது. ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த கவுண்டர்ஸ் கம்யூனிட்டி இருக்காங்கல்ல, அதிலிருந்து ரட்சிக்கப்பட்ட ஒரு தாயும் ஒரு மகளும் என்னை சந்தித்தார்கள். தாயும் ஒரு தகப்பனும் ஒரு மகளும் அவங்க சந்திக்கும் போது, பாஸ்டர், என்னுடைய பொண்ணு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. காலேஜ் படிக்கும்போது அவள் இயேசுவை ஏற்றுக்கிட்டா போல, செய்தியை கேட்டுகிட்டே இருக்கிறான், மொபைலில் ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுறா. இதனால என்னுடைய கணவனாருக்கு ரொம்ப அவருடைய கணவனாருக்கு ரொம்ப கோவம் வீட்டை விட்டு துரத்திட்டாரு, எங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்டாரு. அவர் ரொம்ப நல்ல மனுஷன். 2 சின்ன குழந்தைங்க, ஒரு குழந்தை 3rd ஸ்டாண்டர்ட் படிக்குது, ஒரு குழந்தை 4th ஸ்டாண்டர்ட் படிக்குது. 2 குழந்தையும் அப்பாட்டா இருக்காங்க. என் பொண்ணு எங்கிட்ட வர்றாங்க, இங்கே வந்திருக்காங்க. அவருடைய கணவனார்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள, அவள் ஒன்றும் கோயிலுக்கெல்லாம் சர்ச்சுக்கெல்லாம் ஒன்றும் போகல, சரியாயிருவா அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், என் கூட விற்கிற கோயிலுக்கு வர சொல்லுங்க, வர சொல்லி பூ போட்டு பார்ப்போம். இந்த பூவில் என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், நீ இயேசுவை உள்ளே வச்சிட்டு இருக்கன்னா இது எனக்கு காமிச்சு கொடுத்துரும். இயேசு உனக்குள்ள இல்லை, நீ உண்மையாக மறுதளிக்கிற அப்படின்னு சொன்னால் அதையும் காமிச்சு கொடுத்துரும். அதனால வா பூ போடலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. என் பிள்ளைய கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. அது எப்படி நான் என் மனசுக்குள்ளே இருக்கிற இயேசுவை தூக்கி போட்டேன்னு சொல்ல முடியும்? அப்படியெல்லாம் நான் சொல்ல முடியாது. நான் வேணா நீங்கள் சொல்கிறது மாதிரி வசனம் கேட்கல, பைபிள் எதுவும் படிக்கலை, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. ஆனால் இயேசுவை தூக்கி போடுறேன் அப்படின்ற வார்த்தை இருக்கு, நான் சொல்ல மாட்டேன்னு என் பிள்ளை சொல்லுது. என் பிள்ளைகிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், என் பிள்ளை ஒன்றுமே சொல்ல வேண்டாம். அந்த பூ போடுற இடத்துல ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறா, ஆனால் அந்த இடத்துக்கு மட்டும் வர சொல்லுங்கன்னு அவங்க அப்பா என்கிட்ட சொன்னார். அப்போ அந்த சிஸ்டரை பார்த்து கேட்டேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, பாஸ்டர், பூ போட்டு பார்த்தா என்ன, மோர் போட்டு பார்த்தா என்ன, தயிர் போட்டு பார்த்தா என்ன, என் மனசுக்குள்ளே இருக்கிற இயேசுவை உங்களால் எப்படி சார் கொடுங்க முடியும்? அவர் எனக்குள்ளே இருக்கிறார், அவர் என் உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிறார். அதனால எனக்குள்ளே இருக்கிற இயேசுவை நான் ஆறுதல் அடைஞ்சுக்கிறேன். நான் போகிறேன் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறது மாதிரி நான் போகிறேன். என்னுடைய 2 பிள்ளைகளுக்காக போகிறேன், என் கணவனாருக்காக போகிறேன், அந்த வீட்டில் நான் இருக்கிறேன். நீங்கள் சொன்னது மாதிரியே நான் கீழ்ப்படுகிறேன். நீங்கள் சொன்னது மாதிரியே அவங்க முன்னாடி நான் செய்தி எதுவும் கேட்க மாட்டேன், அவங்க முன்னாடி எதுவும் நான் ஜெபிக்கலை. நான் சொன்னேன், நீங்கள் மனசில் செய்யுங்க சிஸ்டர்,
மனசில் பண்ணுங்க, வேற வழியே இல்லை. ஏன்னா நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமானது. அதுக்காக 2 பிள்ளைகளை விட்டுற முடியாது. நாளைக்கு இந்த 2 பிள்ளைகளை ரட்சிப்புகள் நடத்த முடியாது. அந்த 2 பிள்ளைங்களும் என் அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் போங்க, சகிச்சிடுங்க. உங்களுக்குள்ளே ஏசப்பா பேசுவார், உங்கள் இருதயத்துக்குள்ளே ஏசப்பா இருக்கிறாரு. அந்த பிள்ளைய அந்த ஃபேமிலியை அப்படியே அனுப்பி வச்சேன். இன்றைக்கி நிறைய பேர் நமக்கு இங்கே இந்த சர்ச்சுக்கு வரதுக்கு உங்களுக்கு விடுதலை இருக்குது. நிறைய பேருடைய அம்மா அப்பா வந்து சர்ச்சுக்கு போகலையான்னு தான் கேட்குறாங்க. ஆனால் உண்மையிலே இதே பட்டணத்தில், இதே தேசத்தில் எத்தனை லட்சம் பேருக்கு இந்த பைபிளை தொட்டு பார்க்கறதுக்கு எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குன்னு தெரியுமா? எத்தனை பேருக்கு இந்த பைபிளை அப்படி கட்டி அணைச்சிக்கலான்னு எத்தனை பேர் ஆசையாக இருக்காங்க தெரியுமா? ஒரு நாள் உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் சர்ச்சுக்குள்ளே வந்து உட்காந்து அப்படியே மனசார கண்ணீர் விட்டு ஆராதிக்கிறதுக்கு எத்தனை பேர் ஆசையாக இருக்காங்க தெரியுமா? ஏசப்பாவை மனசார சத்தம் போட்டு இயேசுவேன்னு கூப்பிடணும் அப்படின்னு எத்தனை பேருடைய இருதயம் ஏங்குது தெரியுமா? ஆனால் அவங்க நிறைய பேருக்கு விடுதலையே இல்லை. ஆனால் நமக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, என் சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அவர் ஆபிரகாமுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் ஈசாக்குக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் யாக்கோபுக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் எனக்கும் தேவன். என் தகப்பனாருக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, என் தாயாருக்கு மட்டும் அவர் தேவன் அல்ல, அவர் எனக்கும் தேவன். சத்தமாய் வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சொல்லுங்க, ஓ இயேசுவே, நீர் எனக்கும் தேவன், நீர் எனக்கும் தேவன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு தம்பி தங்கச்சி, நீ மனசார இயேசுவை என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நீர் என் தேவன் சொல்லுங்க. எல்லாருமே என் தேவன், மடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், ஆண்டவரே நீர் எனக்கு தேவன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும், மரணம் கூட என்னை பிரிக்காத ஆண்டவரே. நான் வாழ்ந்தாலும் உமக்காக தான், நான் மரிச்சாலும் உமக்காக தான், நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் உங்களோட, நான் உங்க ராஜ்யத்தில் வந்தாலும் உங்களோட. ஆமென். இந்த வாழ்க்கையும் உங்களையும் விட்டு என்ன ஒரு நாளும் பிரிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். சத்தமாய், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஹல்லேலூயா. நான் விட மாட்டேன், எந்த சூழ்நிலையும் நான் விட போவதில்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. ஹல்லேலூயா. உங்க மனசனுடைய ஒரு ஓரத்தில் கூட என்ன வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா, என் தேவன் இல்லைன்ற ஒரு வார்த்தை வந்துடவே கூடாது, வந்துடவே கூடாது. அவர் என் தேவன். ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை கூட வேகமாக நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோட, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். ஆமேன் சொல்லுங்கள். அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்கலாம், எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் அப்படியே எழுப்பி நிற்கலாம். ஸோ அந்த டைம் அடுத்த சர்வீஸுக்காக நேரம் ஆயிடுச்சு. நான் அப்படியே பிரசங்கம் போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த பிரசங்கத்தை அடுத்த சர்வீஸில், அடுத்த 2வது ஆராதனையில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து நான் சொல்லுகிறதுக்கு நான் முயற்சி எடுக்கிறேன். ஒருவேளை இந்த ஃபஸ்ட் சர்வீஸுக்கு வந்திருக்கிறவங்க, ஃபஸ்ட் சர்வீஸை கேட்டுட்டு இருக்கிறவங்க, இந்த செய்தியை ஃபுல்ஃபில்லாக அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களுக்கு கேட்கணுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் சர்வீஸை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த செய்தியை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். ரொம்ப நேரமாயிடுச்சு உங்களுக்காக இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டான். இந்த மனுஷன், இந்த மோசையை குறித்து நம்ம நிறைய பேர் சொல்லுவோம். என்ன சொல்லுவான்? ஆண்டவரே அவனை விட்டுற வேண்டியதான், ஆண்டவரே இவ்வளவு பண்ணிட்டு கிடக்கிறான். ஆண்டவர் வந்து எப்பா வாப்பா உன்னதான்ப்பா அழைச்சிருக்கேன், போங்க ஆண்டவரே. நான் எவ்வளவு மகிமையான ஊழியம், எத்தனை லட்சம் பேருக்கு முன்னாடி நிற்கிற ஊழியம், வேண்டாம் வேற யாரையாவது அனுப்பும், உங்களுக்கு இஷ்டம் இருக்கிற வேற யாரையாவது அனுப்பும். இவ்வளவு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீ தான் வேணும், உன்னை தான் நான் நிறுத்துவேன், 20 லட்சம் ஜனங்களை நீ தான் நடத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த மோசையை வலுக்கட்டாயமா பிடிச்சு அவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா,
ஒன்னே ஒன்று மட்டும்தான். அவனுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ 2 அவனுக்கு முன்னாடி வச்சப்பட்டது. 1, பாவம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலாம், யாருமே அவனை கேட்க மாட்டாங்க. அவனுக்கு முன்னாடி இருக்கிறது எதை வேணாலும் அவன் சாப்பிடலாம், தண்ணி அடிக்கலாம், சிகரெட் அடிக்கலாம், எது வேணாலும் பண்ணலாம். இன்னொன்று, இது எல்லாத்தையுமே வெறுத்து நல்லவனா வாழலாம். ஆனா இந்த நல்லவனா வாழ்ந்தா ஏத்துக்கிற கூட்டம் ரொம்ப குறைவுதான். இது பாடு அனுபவிக்கிற கூட்டம். இதுல 2ல எதை செலக்ட் பண்ணணும்னு சொல்லி மோசேக்கு முன்னாடி வைக்கும்போது இவன் ஒன்னை தெரிந்து கொள்ளுகிறான். ஒரு தீர்மானம் எடுக்கிறான், ஒரு பொருத்தனை எடுக்கிறான். அநித்தியமான இந்த பாவ சந்தோஷத்தை நான் டேஸ்ட் பண்றதை விட தேவனுடைய பிள்ளையோடு கூட துன்பத்தை அனுபவிக்கிறதையே எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை? அதனாலதான் ஆண்டவர் அவனை லட்சங்களுக்கு கர்த்தர் சாட்சியாய். இந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை, வலதுபுறமும் இடதுபுறம் சாயாதீங்க. எடுத்த தீர்மானத்தில் ஒரு நாளும் பின்னோக்கி செல்லாதீங்க. ஒன்று மட்டும் சொல்லுங்க, நான் சாகிற வரைக்கும் எடுத்த தீர்மானத்தில் நான் உறுதியா நிற்பேன். வாழ்வானாலும் சாவானாலும் நான் உறுதியா நிற்பேன். நான் உறுதியா நிற்பேன். நீர் என் தேவன், நீர் எனக்கு வேண்டும், நீர் எனக்கு போதும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருப்போம். உங்க பிள்ளைகளுடைய காணிக்கைகள், தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்கள் லட்சமாய் கோடிகளாய் பெருகப்படும். இந்த வாரம் எங்க பிள்ளைகள் செய்கிற வேலைகள், எங்க பிள்ளைகளுடைய பிரயாணம், எங்களுடைய பிள்ளைகளுடைய ஆகாரம் எல்லாவற்றையும் கர்த்தர் எங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பீராக. இந்த வாரம் உடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசீர்வாதமான வாரமா இருக்கட்டும். உடைய துவக்கம் அற்பமா இருந்தாலும் உன்னுடைய முடிவு சம்பூரணமா இருக்கும் என்று சொன்ன கர்த்தர், தகப்பனே, இந்த வருஷம் முடிக்கும் போது கர்த்தர் ஒரு நல்ல முடிவை எங்க பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.